ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் ஜூன் 12, 13 மற்றும் 14 ஆகிய 3 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கன்ஃபரன்ஸில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டாப் ஐஏஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஜெயிப்பதற்கு இந்த உலகமே உள்ளது, கவலைகளை விடுங்கள். சரிங்களா? நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம ஜெயிப்பதற்கு இந்த உலகமே நம்ம கிட்ட இருக்குது. அதனால் அதை பற்றி வருத்தப்படாமல் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வெற்றியாளர்களாக மாறுவோம். சரிங்களா? இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஜெயிப்பதற்கு இந்த உலகமே உள்ளது, கவலையை விடுங்கள். சரிங்களா? ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் ஜூன் 12 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர், அதாவது குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 14 வயதுப்பட்ட குழந்தைகள் பல்வேறு பகுதிகளிலும் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். குழந்தைகளுக்கு அந்தந்த வயதில் கிடைக்க வேண்டிய கல்வி மற்றும் இதர உரிமைகளை பெற்றுத்தருவதற்கான, குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு சூழலை முழு உலகம் முழுக்க ஏற்படுத்துவதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக அது குறித்த விழிப்புணர்வு தினமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் ஜூன் 12 வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டுதற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ப்ராக்ரஸ் இஸ் எவிடென்ட் பட் தேர் இஸ் மோர் ஒர்க் டு பி டன், லெட்ஸ் ஆக்சலரேட் எஃபர்ட்ஸ். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முன்னேற்றம் தெளிவாக தெரிகிறது, ஆனால் இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியுள்ளது, முயற்சிகளை விரைவுபடுத்தும் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? ரைட், அப்புறம் முதல்ல தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக அது குறித்து புரிதலுக்கான விழிப்புணர்வு தினமாக ஆண்டுதோறும் ஜூன் 12 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ப்ராக்ரஸ் இஸ் எவிடென்ட் பட் தேர் இஸ் மோர் ஒர்க் டு பி டன், லெட்ஸ் ஆக்சலரேட் எஃபர்ட்ஸ். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் ஜூன் 13 வேர்ல்டு சாஃப்ட் பால் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சாஃப்ட் பால் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளில் விளையாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான விளையாட்டு. குறிப்பாக அமெரிக்காவில் பெரிதாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விளையாட்டை விளையாடுவாங்க. இந்த விளையாட்டு குறித்த புரிதலை முழு உலகத்திலும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த தினம் ஆண்டுதோறும் ஜூன் 13 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்விங் டுகெதர், வின் ஃபார்வர்ட், எம்பவரிங் யூத் த்ரூ சாஃப்ட் பால். ஒன்றாக ஆடுங்கள், என்றென்றும் வெற்றி பெறுங்கள், மென்பந்து மூலம் இளைஞர்களை மேம்படுத்தல் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அப்போ நம்ம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகினுடைய பல்வேறு நாடுகளில் விளையாடப்படக்கூடிய விளையாட்டுகளில் ஒன்றான சாஃப்ட் பால் கேம் குறித்த புரிதலை உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் ஜூன் 13 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாஃப்ட் பால் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்விங் டுகெதர், வின் ஃபார்வர்ட், எம்பவரிங் யூத் த்ரூ சாஃப்ட் பால். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜூன் 13 அனுசரிக்கப்படக்கூடிய மற்றொரு தினம் என்ன அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு அல்பினிசம் அவேர்னஸ் டே. சரிங்களா? அதாவது உலகளாவிய அளவில் ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய உடல் குறைபாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மரபணு குறைபாடும் சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய தோலில் இருக்கக்கூடிய அந்த மெலனின் அப்படிங்கக்கூடிய அந்த நிறமி அதனுடைய உற்பத்தி, அதனுடைய சுரப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருப்பதன் காரணத்தினால தோல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிர்ந்த நிறத்தில் வெள்ளை வெள்ளைன்னு அவங்க காட்சி தருவாங்க. அவங்களால சூரிய ஒளியை கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் சரியான முறையில் கூர்ந்து பார்க்க முடியாது, கண்கள் கூசும் அவங்களுக்கு அந்த மெலனின் பற்றாக்குறை காரணமாக. அவங்க வெளியில் போனாங்க அப்படின்னு சொன்னால் சூரிய ஒளி உடலில் படுவதன் மூலமாக புற்றுநோய் போன்ற பல்வேறு வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அத்தகைய அந்த வெளிர் தோல் நோய் உடையவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக, அந்த நோய் குறித்த புரிதலை உலகளாவிய அளவில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஜூன் 13 இன்டர்நேஷனல் அல்பினிசம் அவேர்னஸ் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டிமாண்டிங் அவர் ரைட்ஸ், ப்ரொடெக்ட் அவர் ஸ்கின், பிரிசர்வ் அவர் லைஃப்ஸ். நமது உரிமைகளை கோருதல் நமது சருமத்தை பாதுகாக்கவும் நமது உயிரை பாதுகாக்கும் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட், அடுத்த நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால், ஜூன் 14 உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்டு பிளட் டோனர் டே அனுசரிக்கப்படுகிறது, இரத்த கொடையாளர்கள் தினம். அதாவது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அதே போல் பிறருடைய உயிரை பாதுகாப்பதில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண் தானம், இரத்த தானம், உடல் உறுப்புகள் தானம். அதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் இரத்த தானம். நாம் ரத்தம் கொடுப்பதன் மூலமாக ஒரு சில உயிர்கள் காப்பாற்றப்படும் அப்படிங்கும்போது அது ஒரு அற்புதமான விஷயம்தான். அந்த அடிப்படையில் உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில் இரத்த தானம் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக தாங்களும் இரத்த தானம் கொடுக்கக்கூடியவங்களாக மாறணும்
காட்டணும் அப்படிங்கிறதற்காகவும் இரத்த தானம் கொடுக்கக்கூடியவங்களை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் ஜூன் 14ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிவ் பிளட் கிவ் ஹோப் டுகெதர் வி சேவ் லைஃப்ஸ். ரத்தம் கொடுங்கள், நம்பிக்கை கொடுங்கள், ஒன்றாக நாம் உயிர்களை காப்பாற்றும் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல இதனோட தகவல். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14ஆம் தேதி உலகளாவிய அளவில் இரத்த தானம் செய்யக்கூடியவங்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு மத்தியில் இரத்த தானத்தினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் வேர்ல்டு பிளட் டோனர் டே அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிவ் பிளட் கிவ் ஹோப் டுகெதர் வி சேவ் லைஃப். சரிங்களா? அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூன் 14ஆம் தேதி இன்டர்நேஷனல் பாத் டே, அதாவது சர்வதேச குளியல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. மக்களுக்கு மத்தியில் குளிப்பினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக. ஏன்னா இன்னைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு சோம்பேறித்தனமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குளிக்கவா வேண்டாங்க, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் கூட தோணும். அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் குளிப்பதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும், நமக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையில் உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில் குளித்தலுடைய தேவை குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் ஜூன் 14ஆம் தேதி சர்வதேச குளித்தல் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் குழு அமைப்பு. எதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கு, எங்கே குழு அமைக்கப்பட்டிருக்கு, யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு? சரிங்களா? குழு அமைச்சிருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம். யாருடைய தலைமையில் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியான GM அக்பர் அலி தலைமையில் தனிநபர் குழு அமைக்கப்பட்டிருக்குது. இந்த குழு சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யும். எதற்குங்க இந்த குழு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய தேர்வு, அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தேர்வுகள் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில படிநிலைகளின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதவி உயர்வு வழங்கிட்டு வராங்க, சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையில். ஆனால் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படுகிறது. அதனை களைவதற்காகவும் வருங்காலத்தில் இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதற்காகவும் அது குறித்த பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்வதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்தால் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அரசு பணியாளர் தேர்வு முறையில் ஏற்பட்ட மாற்றம். சரிங்களா? சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதனால தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன, பாதிப்புகள், அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கு, அதை எப்படி நிவர்த்தி செய்வது, அது குறித்து ஆய்வு செய்வதற்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த குழு அமைச்சிருக்கிறாங்க. இந்த குழு 3 மாதங்கள் தன்னுடைய அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த நாம் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2024 இயல் விருது. சரிங்களா? இயல் விருது அப்படிங்கிறது கனடாவில் இருக்கக்கூடிய இலக்கிய தோட்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு சார்பில் வழங்கப்படக்கூடிய இலக்கியம் சார்ந்த ஒரு விருது. குறிப்பாக தமிழ் எழுத்தாளர்களை சிறப்பு செய்வதற்காக, பெருமைப்படுத்துவதற்காக இந்த விருதானது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் 2024ஆம் ஆண்டுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. 2 தமிழ் எழுத்தாளர்கள் இந்த விருதை பெறுகிறாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தாளர்கள் சிறப்பு செய்வதற்காக இந்த விருது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது யுவன் சந்திரசேகர். இவர் கவிதை, சிறுகதை, நாவல் மொழிபெயர்ப்புன்னு சொல்லி பல்வேறு தளங்களில் சிறப்பாக செயல்படக்கூடியவர். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதேபோல் மற்றொரு நபர் யாருன்னு சொன்னால் சச்சிதானந்தன் சுகிர்தராஜா. இவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்டு தற்போது லண்டனில் வசிக்கக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளர். லண்டனில் அமைந்திருக்கக்கூடிய பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் சிறுகதைகள், கட்டுரைகள் போன்ற விஷயங்களில் தன்னுடைய திறனை செயல்படுத்தக்கூடியவர். அந்த அடிப்படையில் இவங்க 2 பேரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட். அப்போ நம்ம தன்னுடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கனடாவில் அமைந்து இருக்கக்கூடிய இலக்கிய தோட்டம் அமைப்பு சார்பில் உலகளாவிய அளவில் தமிழ் எழுத்தாளர்களை சிறப்பு செய்வதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இயல் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் 2024ஆம் ஆண்டுக்கான இயல் விருதிற்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யுவன் சந்திரசேகர் அவர்களும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டு தற்பொழுது லண்டனில் இருக்கக்கூடிய சச்சிதானந்தன் சுகிர்தராஜா அவர்களும் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் சொன்னால் சக்தி கூட்டு ராணுவ போர் பயிற்சி. இது யாருக்கும் இடைப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையான 8வது கூட்டு ராணுவ போர் பயிற்சி. இது எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் பிரான்ஸில் இருக்கக்கூடிய லா கவேலரி அப்படிங்கக்கூடிய தளத்தில் இந்த மாதத்தினுடைய பாதியில் தொடங்கி அடுத்த மாதத்தினுடைய தொடக்கம் வரைக்கும் இது நடைபெறுகிறது. இந்தியா சார்பில் இந்திய ராணுவ வீரர்கள் இந்த கூட்டு ராணுவ போர் பயிற்சியில் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியா வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு உலக நாடுகளோடு கூட்டு ராணுவ போர் பயிற்சியில் ஈடுபடுவது பழக்கம். அந்த அடிப்படையில் இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையான 8வது கூட்டு ராணுவ போர் பயிற்சி தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சக்தி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், அதாவது உலகளாவிய பாலின இடைவெளி தரவரிசை பட்டியல். சரிங்களா? இந்த பட்டியலை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்ம், உலக பொருளாதார அமைப்பு வெளியிடுறாங்க. 148 கண்ட்ரீஸில் அவங்க ரிசர்ச் நடத்தி என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் இந்த ஆண்டுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு 4 விஷயங்களை மையப்படுத்தி இந்த உலக நாடுகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதாவது இரு பாலினத்தவருக்கான பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, ஒவ்வொரு நாடுகளையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான அந்த பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, கல்வியில் எப்படி இருக்கிறாங்க, சுகாதாரம் மற்றும் உயிர் வாழ்வில் அரசியல் அதிகாரம் அளித்தல். சரிங்களா? இந்த 4லையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான இடைவெளி எந்த மாதிரி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத மையப்படுத்தி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 148 நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் பாலின இடைவெளி குறியீட்டு பட்டியலில் முதல் 3 இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்லாந்து, ஃபின்லாந்து, நார்வே இருக்கிறாங்க. ஐஸ்லாந்து ஓராண்டு 2 ஆண்டு இல்லைங்க 16 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்தியாவுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 131வது இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த 2024 மொத்தம் 146 நாளில் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வுகளில் இந்தியாவுக்கு 129வது இடம் கிடச்சிச்சு. தற்பொழுது நமக்கு எத்தனாவது இடம் கிடச்சிருக்கு, 131வது இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பட்டியலில் கடைசி இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் 148 நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட உலக பாலின இடைவெளிக்கான பட்டியலை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்ம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு 4 விஷயங்களை மையப்படுத்தி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரு பாலினத்தவருக்கான பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, சுகாதாரம் மற்றும் உயிர் வாழ்வு, அரசியல் அதிகாரம் அளித்தல் வாய்ப்பு, இந்த விஷயங்களில் ஆணுக்கு பெண்ணுக்கும் இடையான இடைவெளி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ரிசர்ச் நடத்தப்பட்டது. இதில் ஐஸ்லாந்து முதல் இடத்துலையும், ஃபின்லாந்து, நார்வே 2, 3வது இடத்துல இருக்குது. இந்தியாவுக்கு இந்த ஆண்டு 131வது இடம் கிடச்சிருக்குது. கடைசி இடம் பாகிஸ்தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் இந்தியாவில் நடைபெற்ற ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு விமான விபத்து. அதாவது ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய விமானம், சரிங்களா, அது அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு புறப்படுவதற்காக தயாராகி மேலெழும்பின நேரத்தில் என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அது கீழே விழுந்து வெடித்து சிதறினதில் சற்றேறக்குறைய 250க்கும் மேற்பட்ட நபர்கள் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரே ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவர் தப்பிச்சார். அவர் 11A அப்படிங்கக்கூடிய ஒரு சீட்டில் இருந்தார். அது ஒரு எக்ஸிட், அதாவது அவசரகால இருக்கை, அதில் இருந்ததுனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அவர் வெளியேற முடிந்திருக்கிறது, அவர் பிழைத்திருக்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. இறந்து போனவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரான விஜய் ரூபானி அவரும் அடங்குவார் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாது. குஜராத்தினுடைய முதலமைச்சர் 2 தடவை விஜய் ரூபானி பதவி வகிச்சிருக்கிறாரு. தன்னுடைய மகளை சந்திப்பதற்காக லண்டன் போகிருந்த சூழ்நிலையில் அவர் விமான விபத்தில் இறந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம், இது போயிங் நிறுவனத்தினுடைய 787 ட்ரீம் லைனர் ரக விமானம். A171 இது அழைக்கப்படுகிறது. ரொம்ப பெரிய விமானம் கூட, ரொம்ப சேஃபஸ்ட்டு விமானமும் கூட. இதுவரைக்கும் இந்த மாதிரியான விமானங்களில் பெரிய அளவுக்கு விபத்துகள் ஏற்படுதில்லை. ஆனால் தற்பொழுது ஏற்படக்கூடிய விபத்து அப்படிங்கிறது ஒரு பெரிய விபத்தாக மாறி இருக்கிறது. அதாவது விமானம் கிளம்பின உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே ஏறின ஒரு சில வினாடிகளில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விமானி வந்து மேடே அப்படிங்கக்கூடிய அவசர காலத்தை தொடர்பு கொண்டிருக்கிறாரு. மேடே அப்படிங்கிறது ரொம்ப அர்ஜென்ட்டான சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில் உதவிக்காக கோரப்படக்கூடியது. அத்தகைய சூழ்நிலையில் தான் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் மேலே, ஹாஸ்டல் மேலே விழுந்து என்ன போச்சு அப்படி சொன்னால் எரிஞ்சு போச்சு. அதில் இருந்த நபர்கள்லாம் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருத்தர் மட்டும் பிழைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு விபத்துக்கான காரணம் முழுமையாக தெரிய வரல. பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க சொன்னால் 2 என்ஜினும் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை பறவை ஏதாவது மோதி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்துவதற்காகவும் இது போன்ற விபத்து இந்தியாவில் நடைபெறாமல் இருப்பதற்கான பரிந்துரைகள் வழங்குவதற்காகவும் ஒன்றிய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் தலைமையில் ஒரு உயர்நிலை குழு ஒன்று வந்து விமான போக்குவரத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அமைத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு 3 மாதங்கள் அறிக்கை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தாக்கல் செய்யிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? ரைட். அப்புறம் திரும்ப தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான அகமதாபாத்லேருந்து லண்டன் கிளம்பின விமானமானது புறப்பட்ட ஒரு சில வினாடிகளிலேயே என்ஜின் செயலிழப்பு காரணமாக கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் சற்றேறக்குறை விமானத்தில் பயணம் செய்த ஒரு நபர் தவிர அனைவரும் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இறந்து போனவங்களில் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அடங்குவார் அப்படிங்கிறத பார்த்தோம். உடல் எரிந்த நிலையில் DNA டெஸ்ட் மூலமாக அவங்க உறவினர்கள்ட்ட பாடிகள் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் விஜய் ரூபானி அவர்களுடைய இறுதி சடங்கு நடந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் பத்திரிகைகளை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ரைட். அடுத்து நாம் இப்போ பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இஸ்ரேல் வந்து ஒரு பக்கம் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இப்போ சண்டை ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு பக்கத்தில் இஸ்ரேல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பாலஸ்தீனத்தில் காசாவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் சண்டைட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே போர் பெய்கிட்டு இருக்குது. சற்றேறக்குறை 55,000க்கும் மேற்பட்ட மக்கள் காசாவில் இது வரைக்கும் பலியாக இருக்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐநா பொதுச்சபையில் வந்து இந்த காசாவில் நடைபெறக்கூடிய போரை இஸ்ரேல் நிறுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஸ்பெயின் நாட்டு சார்பில் ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. உடனடியாக
போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 149 நாடுகள் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு 12 நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா உள்பட 19 நாடுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ரைட். அவன் தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த அதிபயங்கரமான தாக்குதல் நடவடிக்கைகளிலிருந்து மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதற்காக, அந்த போர் உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஐநா பொதுச்சபையில் ஸ்பெயின் சார்பில் கொண்டு வந்த தீர்மானம் 149 உறுப்பு நாடுகளுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்தியா உள்பட 19 நாடுகள் புறக்கணிச்சிருக்கிறாங்க அந்த வாக்கெடுப்பை. ஒரு 12 நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி உலகளாவிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் தொழிலாளர் முறையை எரிப்பதற்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ப்ராக்ரஸ் இஸ் எவிடென்ட் பட் தேர் இஸ் மோர் ஒர்க் டு பி டன், லெட்ஸ் ஆக்சலரேட் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் பல்வேறு உலக நாடுகளில் விளையாடப்படக்கூடிய சாஃப்ட் பால் கேம் குறித்த புரிதலை விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக உலக மென்பந்து தினம் சாஃப்ட் பால் தினம் ஜூன் 13 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்விங் டுகெதர் வின் ஃபார் அவர் எம்பவரிங் யூ த்ரூ சாஃப்ட் பால். சரிங்களா, அடுத்த பார்த்த தகவல் என்னன்னு சொன்னால், மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய நிறமை வந்து மெலனின் சுரப்பு கம்மியாக இருக்கனால வெளிர் தோல் நோய் ஏற்படுகிறது. அது அல்பினிசம் சொல்கிறாங்க. இவங்களால சூரிய ஒளியை கூட சரியான முறையில் நேர்கொண்டு பார்க்க முடியாது. வெளியில் போனாங்க அப்படின்னு சொன்னால் சூரிய ஒளியினுடைய தாக்குதலால் இவங்களுக்கு வந்து புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அல்பினிசம் நோய் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டுதோறும் ஜூன் 13ஆம் தேதி இன்டர்நேஷனல் அல்பினிசம் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால், டிமாண்டிங் அவர் ரைட்ஸ், ப்ரொடெக்ட் அவர் ஸ்கின், ப்ரிசர்வ் அவர் லைஃப். சரிங்களா, அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் இரத்த கொடையாளர்கள் சிறப்பு செய்வதற்காக உலகம் முழுக்க இரத்த கொடையாளர்களுக்கு இரத்த கொடையளிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக வேர்ல்டு பிளட் டோனர் டே ஆண்டுதோறும் ஜூன் 14 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்கன்னா, கிவ் பிளட் கிவ் ஹோப் டுகெதர் வி சேவ் லைஃப். சரிங்களா, அடுத்த பார்த்த தகவல் மக்களுக்கு மத்தியில் குளிப்பினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக இன்டர்நேஷனல் பாத் டே ஜூன் 14 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உச்சநீதிமன்றம் வழங்கின தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியமனங்கள், அரசு நியமனங்களில் அந்த வழங்கப்படக்கூடிய அந்த இடஒதுக்கீடுக்கான நடைமுறைகள் ஒரு சில சிக்கல் ஏற்பட்டிருக்குது. அதை களைவதற்காக, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியான GM அக்பர் அலி தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் 3 மாதங்களில் ஒரு ரிப்போர்ட்டை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த பார்த்த என்னன்னு சொன்னால், கனடாவில் அமைந்திருக்கூடிய இலக்கிய தோட்டம் சார்பில் தமிழ் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய 2024ஆம் ஆண்டுக்கான இயல் விருது வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யுவன் சந்திரசேகர் விருது பெற்றிருக்கிறார். கவிதை, சிறுகதை, நாவல், மொழிபெயர்ப்பு போன்ற பல்வேறு தளங்களில் அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர். அதேபோல் இலங்கையை பூர்வீகமாக கொண்டு தற்போது லண்டனில் வசிக்கக்கூடிய, இங்கிலாந்து பர்மிங்ஹாமில் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணக்கூடிய சச்சிதானந்தன் சுகிர்தராஜா அவர்களும் இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த பார்த்தவர்கள் என்ன சொன்னால், இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையான 8வது கூட்டான போர் பயிற்சியான சக்தி எக்ஸசைஸ், ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிரான்ஸில் இருக்கக்கூடிய லாகவேரி தளத்தை தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்த்தோம். அடுத்தாக உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 148 நாடுகளில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்ம் பாலின இடைவெளி குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு 2025ஆம் ஆண்டுக்கான குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. 4 மிக முக்கியமான காரணிகளை மையப்படுத்தி இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்குது. இரு பாலினத்தவருக்கான பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, சுகாதாரம் மற்றும் உயிர்வாழ்வு, அரசியல் அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற அடிப்படையில் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் ஐஸ்லாந்து தொடர்ந்து 16வது ஆண்டாக முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபின்லாந்து, நார்வே 2வது 3வது இடத்துல இருக்குது. இந்த ஆண்டு இந்தியாவுக்கு 131வது இடம் கிடச்சிருக்குது. போன ஆண்டில் இந்தியா 146 ஆண்டு 129வது இடத்துல இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் கடைசி இடம் கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து இந்தியாவில் அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய போயிங் 7878 ட்ரீம் லைனர் ரக விமானம் வந்து விபத்துக்குள்ளானதில் சற்றேறக்குறைய அந்த விமானத்தில் பயணித்த அனைவருமே இறந்து போனாங்க, ஒருத்தரை தவிர. அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விமானம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் விழுந்தால அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் இறந்து போனாங்க. ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் 250க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. குறிப்பாக குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரான விஜய் ரூபானியும் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் இந்த பெரு விபத்தில் சிக்கி இறந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஒன்றிய உள்துறை செயலாளருடைய கோவிந்த் மோகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒன்றை வந்து இந்திய விமான போக்குவரத்து அமைச்சர் உருவாக்கியிருக்கிறாங்க. இது போன்ற விபத்துகளின் இந்தியாவில் நடக்கக்கூடாது, அதற்கான பரிந்துரைகளையும் இந்த குழு என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் வழங்கும் 3 மாதங்கள் அவங்க ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா,
அடுத்த தகவல் என்னன்னு சொன்னால் இஸ்ரேல் ஆனது பாலஸ்தீனத்தோட காசா பகுதியில் நடத்தி வரக்கூடிய அந்த போரை உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவசர தீர்மானம் ஸ்பெயின் சார்பில் ஐநாவினுடைய பொதுச்சபையில் ஜெனரல் அசம்பிளியில் தாக்கல் செய்யப்பட்டு சற்றேறக்குறைய 149 உறுப்பு நாடுகளுடைய ஆதரவோடு அது நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா 12 நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா உட்பட ஒரு 19 நாடுகள் அந்த தீர்மானத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டென்ட்ஸில் கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு வேலைபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.